எங்கள் ஊரில் வெள்ளம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்குது. அதிகமான பயிர்கள் எல்லாம் சேதமாகி போச்சு. முழு வெள்ளம் சூழ்ந்து கடல் போல் காட்சி அளிக்கின்றன. திருவள்ளூர் அருகே ஒவ்வொரு ஆண்டும் ஆரணி ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கால் கரைகள் உடைந்து அப்பகுதியில் உள்ள கிராமங்கள் பெரும் சேதத்தை சந்தித்து வருகின்றன. எனவே உடைப்பு ஏற்படும் கரை பகுதிகள் காங்கிரீட் தடுப்பு சுவர்கள் அமைத்து தர விவசாயிகளும் கிராம மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் ஊரில் வெள்ளம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்குது. விவசாயம்லாம் போயிடுச்சு. ஏரிக்கரெல்லாம் உடஞ்சிருக்குது, ஆற்றுங்கரெல்லாம் உடஞ்சிருக்குது. வீட்டுங்களில் ஒரு வாரமாக தண்ணி, ஒரு பாம்புங்க நிறையா யாரும் இல்லாமல் எல்லாம் வெளியே போய் அங்கங்கே இருக்கிறோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏதாவது கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல இதுவாக பண்ணி கொடுங்க. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாராயணவனம் பகுதியில் உள்ள சதாசிவகொண்டா மலைப்பகுதியில் உருவாகும் ஆரணி ஆறு பிச்சாட்டூரில் துவங்கி தமிழக பகுதியான திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், ஆரணி, புதுவாயல், பொன்னேரி, தத்தமஞ்சி, பிரளயம்பாக்கம் வழியாக 127 கிலோமீட்டர் பயணித்து பழவேற்காடு கடலில் முடிவடைகிறது. இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆரணி ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் போதெல்லாம் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்து வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதும், விவசாய நிலங்களில் வெள்ள நீர் புகுந்து சாகுபடி செய்யப்பட்ட நெல் பயிர்கள் மூழ்கி நாசமடைவதும் தொடர்கதையாகி வருகிறது. அதே போலத்தான் கடந்த 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் மிச்சாங் புயல் காரணமாக பெய்த கனமழையாலும் பிச்சாடூர் அணையில் வெளியேற்றப்பட்ட அதிகப்படியான தண்ணீரால் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஆற்றின் இரு கரைகளையும் மூழ்கியபடி பாய்ந்தோடியது. இதன் காரணமாக லட்சுமிபுரம் அணைக்கட்டு, ரெட்டிப்பாளையம் தடுப்பணைகள் நிரம்பி வினாடிக்கு 20,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ரெட்டிப்பாளையம், சோமஞ்சேரி, தம்மஞ்சி, தத்தமஞ்சி ஆகிய கிராமங்களில் ஆற்றின் கரைகள் உடைந்து மழைநீர் வெளியேறி குடியிருப்புகளையும் விவசாய நிலங்களையும் மூழ்கடித்தது. இதனால் அக்கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வீடுகளின் உள்ளே தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்தனர். வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வந்தனர். இந்த கிராமங்களில் சம்பா பருவத்திற்கு பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகின. இந்த மழை காரணமாக பொன்னேரி, பழவேற்காடு, மீஞ்சூர், வஞ்சிவாக்கம் மாநில நெடுஞ்சாலைகளில் வெள்ள நீர் 2 அடி உயரத்திற்கு வழிந்தோடியதால் 4 நாட்கள் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டு பருவமழையின் போது பிச்சாடூர் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேறும் போது ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதும், பலவீனமான கரைப்பகுதிகளில் உடைப்பு ஏற்படுவதும் தொடர்கதையாக உள்ளது. குறிப்பாக ஆற்றின் வளைவு பகுதிகளில் இந்த உடைப்புகள் ஏற்படுகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு வர்தா புயலால் ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது ஆரணி ஆற்றின் கரைகள் உடைந்தது. இந்த ஆண்டும் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது தத்தமஞ்சி, சோமஞ்சேரி, ரெட்டிப்பாளையம் கிராமங்களில் உடைப்பு ஏற்படுவது தொடர்கிறது. பலவீனமாக உள்ள இடங்களில் அதிகாரிகள் தற்காலிகமாக மணல் மூட்டைகளை கட்டி அடுக்கி வைத்து செல்கின்றனர். இது பயன்பெறாத ஒரு நடவடிக்கை என கிராமவாசிகள் தெரிவிக்கின்றனர். மணல் மூட்டைகளை போட்டு தற்காலிகமாக சீரமைக்கப்படும் கரைகள் அடுத்து வரும் மழைக்குள் சேதமடைந்து விடுகிறது. ஆற்றின் வளைவு பகுதிகள் வெள்ள நீர் மோதி திரும்புவதால் உடைப்பு ஏற்படுகிறது. இது போன்ற வளைவு பகுதிகளில் காங்கிரீட் தடுப்பு சுவர்கள் அமைப்பது அவசியம் என்றும், அதை கட்டுவதை விட்டுவிட்டு ஒவ்வொரு ஆண்டும் உடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீர் கிராமங்களை சூழ்ந்த பின்னர் மணல் மூட்டைகளை போடுவது பயனற்ற வீண் செலவுதான் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். தத்தமஞ்சி ஊராட்சி, கடப்பாக்கம், பிரளயம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் முழு வெள்ளம் சூழ்ந்து கடல் போல் காட்சி அளிக்கின்றன. இது சுமார் 5 ஆண்டுகளாக இருக்கின்றன. இதை பொதுப்பணித்துறை பல கோரிக்கை நாங்கள் முன்வைத்தோம். மணல் மூட்டையை கட்டி தற்சமயம் தடுப்பணை போடுகின்றார்களே தவிர இதுக்கு ஒழுங்கான ஒரு நடவடிக்கை எடுத்து காங்கிரீட் அணையை போடவில்லை. ஆகையால் அரசு தலையிட்டு எங்கெங்கே பலவீனமாக உடைப்பு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் காங்கிரீட் தடுப்பணை போல் ஒரு சுவரை அமைத்து கடலுக்கு ஆற்றுக்கு செல்லக்கூடிய வழியில் நல்ல சுவர்களை பலப்படுத்தி சீர் செய்து கொடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு முழு காரணம் பொதுப்பணித்துறையே சாரும். அதேபோல்
வருடம் மூட்டை கட்டி போடுவதோடு நிறுத்திக் கொள்கிறார்களே தவிர அதை சரியான முறையில் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரணி ஆற்றில் மழை பெய்தால் கரையோர கிராமங்களில் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டால் அடிக்கடி கரைகளை கண்காணித்தபடி அச்சத்துடன் வாழ வேண்டியுள்ளது. பெரும்பேடு, ஏஆர்பாளையம் கிராமங்களில் கடந்த காலங்களில் ஆற்றின் வளைவு பகுதி உடைப்பு ஏற்பட்டன. அங்கு தற்போது காங்கிரீட் சுவர் அமைத்து பாதிப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது. அதே போன்று இங்கும் காங்கிரீட் தடுப்பு சுவர்கள் அமைப்பதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும் என்கின்றனர். எனவே பொதுப்பணித்துறையினர் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுப்பு சுவர்கள் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பகுதி மக்கள். எங்கள் ஊரில் ஒரே தண்ணி, அதிகமான பயிர்கள் எல்லாம் சேதமாகி போச்சு. எந்த ஒரு மீட்பு நடவடிக்கையும் எடுக்கல. விவசாய நிலம் ஃபுல்லாக எல்லாம் மரம்லாம் ஊந்து போச்சு. எதுவுமே இன்னும் சரி பண்ணல. எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. அரசாங்கம் எனக்கு பயிர் மொத்தம் போயிடுச்சு. நாங்கள் விவசாய நிலம் பண்ண எல்லா பயிருமே போயிடுச்சு. இதோட அந்த பயிர் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இனிமேல் மாடு வேறு, எல்லா மாட்டுக்கும் நோய். ஒரு கிராமம் கூட ஒரு மருத்துவ இது கூட எதுவுமே பண்ணலாம். முகாம் கூட எங்கள் ஊரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியும் போக முடியல. இப்போ தான் தண்ணி எல்லாமே சரியாக இருக்குது. பயிரில் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே சேதமாகிருக்குது. எல்லாமே மரம் அது இது வந்துக்குது. எதுவுமே ஒன்றும் சரி பண்ணல. அரசாங்கம் ஏன்னா இதுக்கு ஒரு முடிவு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். எங்களால் விவசாயம் மொத்தம் அவுட்டு. எங்களுக்கு எல்லாமே எதுவுமே ஒரு விவசாயத்துக்கான ஒரு இதுவுமே கிடையாது. இனிமேட்டு ஏதாவது விவசாயங்களுக்கு லோனோ இல்லை ஏதாவது ஒரு வசதி பண்ணி கொடுத்தா தான் எங்களுக்கு எதனா பண்ண முடியும். நாங்கள் ரொம்ப விவசாய நிலம் மொத்தமே போயிடுச்சு. பயிர் மொத்தமே போயிடுச்சு. எல்லாம் காசு அங்கங்கே கடன் வாங்கி பண்ண பயிர் மொத்தமே போயிடுச்சு. எங்களுக்கு கவர்மெண்ட் தான் எதனா ஒன்று உதவி செய்யணும். இது நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சத்தியம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சுதாகருடன் செய்திக்குழு.